Hello students, good morning. Now we are going to see civics. Now we are going to see first lesson, that is national symbols. Okay, generally what is meant by symbols? Symbols na enna அப்படிங்க. Symbols are nothing but signs or emblem அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறியீடு அல்லது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். Symbols representing something to us. அதாவது சிம்பிள்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். டு நோ அபவுட் த நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய இயற்கை தேசிய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர், அதாவது இயற்கையை எதுக்காக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். டு நோ அதர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் தெம், நமக்கு சில நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஃபெமிலியராக இருக்கும், அதை தவிர வேறு என்னென்ன நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோ அபவுட் த டிஃப்ரெண்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேட் தெம் வித் ஜாய், அதாவது நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Pathway, this lesson deals with the natural national symbols and the other national symbols. It also explains about the different national festivals. அதாவது இந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னென்ன அதர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் அஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் வேலன் அண்ட் பொன்னி, தி ஆர் ஸ்டூடெண்ட். ஓகே, தென் வீணா சிஸ்ஸா வைல்ட் லைஃப் ரிசர்ச்சர், she is also participating in this lesson, and Manimaran, he is a forest officer and he also participate in this lesson. They are conversating between them. Okay, now we are going to see the lesson. Okay, you see, Velan and Ponni went on a forest trip to Pulivanam. ஸோ வேலனும் பொன்னியும் புலிவனம் அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு ஒரு ட்ரிப், ஒரு பயணம் போகிறாங்க. The thought that they were going to visit the forest made them ecstatic and they were filled with excitement and adventurous spirit. ஸோ அவங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறப்பே அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட், ஒரு வீரதீர செயல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி போகிறாங்க. வீணா எ வைல்டு லைஃப் ரிசர்ச்சர் வாஸ் வித் தெம். ஸோ வீணா அந்த வைல்டு லைஃப் ரிசர்ச்சர், அதாவது காட்டு விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க, அவங்களும் அந்த வேலன் அண்ட் பொன்னி ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகிறாங்க. த ஃபாரஸ்ட் ஹேட் ஏ லெஜெண்ட்ரி ரிவர் ரன்னிங் அக்ராஸ். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவர் வந்து குறுக்க ஓடிட்டுருக்கு. த ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹேட் 2000 மீட்டர் ஹை மவுண்டெயின். அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2000 மீட்டர் உயரத்தில் ஒரு மலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த பிளான் தே ஹேட் ரீச்டு த ஃபாரஸ்ட் ஏரியா பை அ வெஹிக்கிள். ஸோ அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு வெஹிக்கிளில் வந்து 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனாங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ செட் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மணிமாறன் ஸ்மைலிங்லி டு த என்த்யூசியாஸ்டிக் யங் ரிசர்ச்சர்ஸ். ஸோ அவன் அந்த மணிமாறன் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாரு. வீணா introduced Velan and Ponni to the officer. The personal vehicles had to be stopped there as they were restricted to go further. ஸோ வேலன் பொன்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸருக்கு அவங்க வீணா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு லிமிட்டோடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பர்சனல் வெஹிக்கிள்ஸ், நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. After that, they had to travel only by vehicles run on batteries that are pollution free. ஏன் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுவோம், பட் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபாரஸ்ட்டில் சுற்றி வரப்போ வந்து பொல்யூஷன் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால அதில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீப் வேர் கவர்டு வித் கிளாஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கிளாஸால் கவர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அதில் உட்காந்துட்டு போகிறப்ப நம்ம அந்த காட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக. எ ஜீப் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தெம். ஒரு ஜீப் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு.
The forest officer, Manimaran, Veena and team boarded the vehicle. ஸோ அந்த மணிமாறன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், வீணா ரிசர்ச்சர் அண்ட் டீம் அப்படிங்கிறவங்க யார், இந்த வேலன் அண்ட் பொன்னி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரும் அந்த வெஹிக்கிளில் ஏறிக்கிறாங்க. ஐ திங்க் யூ ஆர் eagerly waiting to watch the tiger, but it is possible only when you are lucky enough. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம், அதை வச்சு அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து டைகரை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லக்கி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு, லக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, though it's the tiger's habitat, there are many birds, insects, reptiles, aquatic life and amphibians which make the ecosystem. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகர்ஸ் வாழக்கூடிய இடமா இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ், பறவைகள், இன்செக்ட்ஸ், பூச்சிகள், ரெப்டைல்ஸ், ஊர்வன, அந்த பாம்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஊர்வன வகைகள், ஆக்வாட்டிக் லைஃப் அதாவது நீர்வாழ் விலங்குகள், அண்ட் ஆம்பிபியன்ஸ்னால் முதுகெலும்பு உள்ள உயிர்கள், இந்த என்ன சொல்கிறது குரங்கு, அப்புறம் கரடி, இந்த மாதிரிலாம் இருக்குல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த சூழ்நிலை மண்டலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஒன்லி ஃபார் த டைகர் பட் என்ஜாய் வாட்சிங் அதர் அனிமல்ஸ் டூ. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா, மற்ற அனிமல்ஸை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரிமெம்பர் யூ ஷுடன்ட் ஸ்பீக் லவுட்லி செட் மணிமாறன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஸோ சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மணிமாறன் சொல்கிறாரு. இன் a few minutes they had a chance to see a beautiful pond with lotus. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு சில நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான பாண்ட் இருக்குது, அதில் வந்து லோட்டஸ் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த வெஹிக்கிள் வாஸ் மூவிங் ஸ்லோலி, அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. லோட்டஸஸ் வேர் ஸ்மைலிங் பேக் அட் திம். ஸோ அந்த லோட்டஸஸ் வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறாப்புல இருக்குது. லோட்டஸஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்டஸஸ் இந்த பாண்டில் இருந்துச்சு. தோஸ் விச் ஆர் பிங்க் ஆர் கால்டு பிங்க் லோட்டஸஸ். த லோட்டஸ் ஹேஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் வீணா. அதாவது அந்த லோட்டஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிங்க் லோட்டஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த லோட்டஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு, இது மாதிரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீணா சொல்கிறான். ஜஸ்ட் பிஹைண்ட் எ பிக் ட்ரீ நியர் த பாண்ட் எ பீகாக் வாஸ் ஃபேனிங் அவுட் இட்ஸ் ஃபெதர்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ அந்த அங்கே ஒரு மரம் இருக்குது. ஓகே, அந்த மரத்துக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான பீகாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஃபெதர்ஸ், இறக்கைகள்லாம் அப்படியே என்னது அழகாக விரிச்சிட்டு பியூட்டிஃபுல்லாக விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வித்தவுட் மேக்கிங் நாய்ஸ் வேலன் அண்ட் பொன்னி வேர் அட்மைரிங் இட். ஸோ சத்தம் போடாத வேலனும் பொன்னி அதை ரசிச்சிட்ருக்காங்க. அங்கிள் மணிமாறன், யூஸ்வலி பீகாக்ஸ் டூ திஸ் டூரிங் ரெய்னி டேஸ், வில்லேஜ் ரெயின் நவ் செட் பொன்னி. ஸோ பொன்னி கேட்குறான், அங்கிள் மணிமாறன் மாமா இங்கே, அதாவது நார்மலாக பீகாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி டேஸில் தான் இந்த மாதிரி வந்து அதனோட ஃபெதர்ஸை வந்து அதாவது விரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ மழை வரப்போதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மணிமாறன் சொல்கிறாரு, மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட் டான்ஸஸ் ஒன்லி டூரிங் ரெய்னி டேஸ். ஸோ அது வந்து மழைக்காலத்தில் தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். பட் ஒன்ஸ் Chieftain Beghan wondered whether the peacock was shivering in cold and covered the peacock with his shawl. ஸோ அதாவது ஒரு காலத்தில் ஒரு சிற்றரசர், சிற்றரசர் பேகன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு மயில் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரோட ஷால் போர்வை வந்து அந்த மயிலுக்கு போர்வையாக போற்றி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ் ஒன் ஆஃப் த Chieftain அண்ட் கடையெழு வள்ளல்கள் அப்படிம்பாங்க. அதாவது கடையெழு வள்ளல்களில் ஒருத்தர், அதாவது காரி, ஓரி, பாரி, பேகன், நாய், நல்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கடையெழு வள்ளல்கள் பேகன் அப்படிங்கிற ஒருத்தர். The Chieftain belonged to the classical Sangam age of Tamils and also revered as one of the 7 most generous personalities of ancient Tamil land. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் இருந்த ஒரு அரசர்களில் ஒருத்தர். அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அந்த 7 மோஸ்ட் ஜெனரஸ் அதை கடையில் விளையாடுன்னு சொல்கிறாங்க, அந்த அரசர்களில் இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பாருங்கள், இந்த பேகன் வந்து மயிலுக்கு போர்வை தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த ஒரு சீன் வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. யூ see, ஓகே, யூ see, do you know, அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் இஸ் அ பீகாக் சாங்சுரி அட் விராலிமலை இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டை, அது தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மயில்களுக்குன்னு ஒரு சரணாலயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் விராலிமலை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் விராலிமலை அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேவா? யூ நோ வெரி வெல் தட் த பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். உங்களுக்கு நல்லா தெரியும் பீகாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் பேர்ட், தேசிய பறவை அப்படிங்கிறது. ஃபார் எ லாங் டைம் த பீகாக் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் அவர் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ். அது ரொம்ப காலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பியூட்டி, ஸ்டேட்லி அப்பியரன்ஸ் அண்ட் இட்ஸ் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஓவர் இந்தியா மேக்ஸ் இட் அவர் நேஷ்னல் பேர்ட், செட் மணிமன். ஸோ இதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் பேர்டாக இருக்குது அப்படின்னா அதனோட அழகு ப்ளஸ் எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீகாக் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நேஷ்னல் பேர்டாக அதை we are appreciating அப்படின்னு சொல்கிறாரு. the vehicle moved forward silently. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. they admired the beauty on either side even without blinking. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே வித்தவுட் பிளிங்கிங் அப்படின்னா எனது கண்ணை அப்படியே இமைக்காத அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. அந்த காட்டினோட அழகை, ஃபாரஸ்டினோட அழகை பார்த்துட்டு போகிறாங்க. we have come very close to the bank of the river. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்கரைக்கு பக்கமாக வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. now we have to go along the river. ஸோ நம்ம இப்போ ரிவருக்கு போவோம் அப்படிங்கிறாரு. I am going to show a different animal. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனிமலை காட்ட போகிறேன். you have to remain silent. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். only then you can see it. ஸோ அது பார்க்குற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பைனாகுலர்ஸ், செட் மணிமன். உங்களோட பைனாகுலர்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. வீணா ஹேட் இன்ஸ்ட்ரக்டட் த டீம் டு பிரிங் தேர் பைனாகுலர்ஸ் ஆன் த விசிட். வீணா ரிசர்ச்சர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வேலன் பொன்னிக்கு. ஸோ நீங்கள் வரப்போ பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்க. ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வேலன் அண்ட் பொன்னி ஹேட் பாரோடு த பைனாகுலர்ஸ் ஃப்ரம் தேர் நெய்பர்ஸ். ஸோ வேலனும் பொன்னியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நெய்பர்ஸ்கிட்டையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைனாகுலர்ஸை கடன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தே ஃபோக்கஸ்டு தேர் பைனாகுலர்ஸ் டுவர்ட்ஸ் த கேப் பிட்வீன் த பஷஸ். அதை பார்த்திங்க அப்படின்னா எனது அந்த அவங்க அந்த ஒரு புஷஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புதரை நோக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த பைனாகுலரை வச்சு பார்க்குறாங்க அந்த புதருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது. தட் கேவ் தெம் எ வியூ ஆஃப் த ரிவர். ஸோ அந்த புதருக்கு நடுவில் ஒரு ரிவர் ஓடுற மாதிரி தெரியுது. வீணா செட், லுக், there is something black like a gharial crocodile moving. ஸோ அங்கே பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் ஒரு crocodile முதலை வந்து போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. they could not see the animal clearly due to the glare caused by the morning sun. ஸோ அவங்களால அந்த அனிமலை கிளியராக பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த காலையில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கிளேர் அடிச்சுது அந்த ரிவர் தண்ணியில். ஸோ அதனால் சரியாக பார்க்க முடியல. மணிமோகன் செட், turn away from the sun's rays and watch carefully, it is not a gharial. ஸோ அந்த சன்செட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் திரும்பி நின்று பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து கேரியல், முதலை வகை கிடையாது அப்படிங்கிறாரு. வீணா செட், நோ இட் டஸ் நாட் லுக் லைக் எ ஃபிஷ். இல்லையே, வீணா என்ன சொல்கிறா, அது ஃபிஷ் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறா. இட் லுக்ஸ் லைக் அன் ஆக்வாட்டிக் அனிமல், எ ரிவர் டால்ஃபின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்வாட்டிக் அனிமல், நீர்வாழ் விலங்கு மாதிரி தெரியுது, ஓகேவா? அது வந்து ஒரு ஆற்று ரிவர் டால்ஃபின் அப்படின்னா ஒரு மாதிரி மீன் வகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு டால்ஃபின் வகை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வராங்க. வேலன் அண்ட் பொன்னி எக்ஸ்கிளைம்ட், வாட் இஸ் இட் எ டால்ஃபின்? வேலனும் பொன்னி அப்படி ஆச்சரியமாக கேட்குறாங்க, என்னது இது வந்து டால்ஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. மரைன் ஆக்ரோபேட்டிக் அனிமல், ஹவு கேன் இட் லிவ் இன் எ ரிவர்? அது வந்து மரைன் அண்ட் சி, அதாவது ஆற்றுல வாழக்கூடிய ஒரு அனிமல் தானே, விலங்கு தானே, அது எப்படி வந்து ரிவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிமாறன் செட், தேர் ஆர்
ரிவர் டால்ஃபின்ஸ் இன் அவர் கண்ட்ரி. அது வந்து ஆற்றுல வாழக்கூடிய டால்ஃபின்ஸ் நம்மளோட கண்ட்ரியில் இது இருக்குது அப்படிங்கிறாரு. த டால்ஃபின்ஸ் தட் லிவ் இன் த ரிவர்ஸ் ஹாவ் எ லாங் ஸ்னவுட் சிமிலர் டு த கேரியல் crocodiles. ஸோ அந்த டால்ஃபின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுல வாழும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜஸ்ட் லைக் பேட்ஸ் they யூஸ் த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் டு கேட்ச் தேர் ப்ரே. ஸோ அது வந்து பேட்ஸ்னால் வௌவால். அது மாதிரியே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ்னால் அந்த மீயொலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வேவ்ஸ் அந்த மூமெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட ப்ரேன்னா என்னது இறைய தேடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. they are essentially blind. அதுக்கு அந்தளவுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. வேலன் செட் தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில். அப்படியா, இது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி வேலன் சொல்கிறான். டு யூ நோ த நேம் ஆஃப் த ரிவர் beside which we are now on? உங்களுக்கு நம்ம இப்போ எந்த ரிவர்கிட்ட இருக்கோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. த ரிச் ஹார்வெஸ்ட் ஆஃப் த ஃபர்டைல் பிளான்ஸ் ஆஃப் கேஞ்சஸ் வாஸ் மென்ஷன்ட் இன் ஒன் ஆஃப் பாரதியாஸ் ஃபேமஸ் சாங்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா த ரிச் ஹார்வெஸ்ட் ஆஃப் த ஃபர்டைல் பிளான்ஸ் ஆஃப் கேஞ்சஸ், அதாவது ஒரு கங்கை நதிக்கரையோரத்தில் தான் நம்ம இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடையை தரக்கூடியது. ஸோ இதை பற்றி வந்து பாரதியார் அவரோட சாங்கில் சொல்லியிருக்காரு. am I on the same banks of Ganges? ஓகேவா, நம்ம இப்போ அந்த கேஞ்சஸ் கிட்ட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மை ஃபாதர் ஆஸ்க்டு மீ டு கலெக்ட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளேஸ் பிஃபோர் விசிட்டிங் இட் செட் பொன்னி. ஓகேவா. ஸோ பொன்னி என்ன சொல்கிறா அப்படின்னா எங்கள் ஃபாதர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு சொல்லி அதை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ டவுட் அபவுட் இட். ஓகே, அதை பற்றி வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி மணிமாறன் சொல்கிறாரு. டு யூ நோ தட் திஸ் ரிவர் இஸ் 25 கிலோமீட்டர் லாங் அண்ட் இட் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. உங்களுக்கு தெரியுமா இந்த கேஞ்சஸ் ரிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2525 கிலோமீட்டர் வந்து நீளமானது. ஓகேவா. இந்தியாவிலே நீளமான ரிவர் வந்து இந்த கேஞ்சஸ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட் வேலன் ஸ்டன்னிங் எவ்ரி ஒன் அரவுண்ட். ஸோ வேலன் வந்து அந்தமாரி சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு மணிமாறன், பொன்னி அண்ட் வீணா எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஓகே, இவன் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி. தோ பிரம்மபுத்திரா இஸ் 3848 கிலோமீட்டர் லாங், இட் டஸ் நாட் ஃப்ளோ அக்ராஸ் இந்தியா. ஸோ அதை விட பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3848 மீட்டர். அதை விட கேஞ்சஸை விட பெருசு பிரம்மபுத்திரா. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் அந்த ரிவர் இல்லை, பாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வேலன் செட் இஸ் ரைட் செட் வீணா. ஓகே, வேலன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி வீணா சொல்கிறான். ஓகேவா. ஸோ அதாவது பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3848 மீட்டர் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறான். அது வந்து இந்தியாவில் பாயில், அதனால் வேலன் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மணிமாறன் செட் we have seen a lot of things, now let us relax. மணிமாறன் சொல்கிறார் நம்ம நிறைய பார்த்துட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கம் let us have these pieces of mangoes. ஓகேவா, இப்போ இந்த மேங்கோ பீசஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These mangoes are very tasty. What kind of mangoes are these? asked வீணா eagerly. ஸோ இந்த மேங்கோஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன டைப் ஆஃப் மேங்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேங்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்கோவா இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி வீணா கேட்குறா. திஸ் கைண்ட் ஆஃப் மேங்கோ இஸ் known as Imam Posant, a variety of mango that was cultivated during the Mughal reign for the royal family. அதாவது இந்த வெரைட்டி பேர் இமாம் போசந்த் அப்படிங்கிறது. இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முகலாய பேரரசர்கள் வந்து அவங்களோட ஆட்சி காலத்தில் இதை வந்து கல்டிவேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒகேஷனலி ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் திஸ் வாஸ் பிக்டு ஃப்ரம் த மேங்கோ க்ரோவ் அட் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம கையில் பறிக்கணும். மேங்கோ க்ரோ அட் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு. அதாவது இந்த காட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும், அதை நம்ம பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி செட் மணிமாறன். எவ்ரி ஒன் கோட் இன் டு த வெஹிக்கிள் அண்ட் வேர் ரெடி டு கோ. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மேங்கோஸ் சாப்பிட்டு அவங்க வெஹிக்கிள் ஏறிட்டு
அகெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. Now we are going to see another wonder, said Manimaran, and drove the vehicle around a big banyan tree with countless roots around. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு ஆச்சரியத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாரு. ஓகேவா, அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரோ த வெஹிக்கிள் அரவுண்ட் எ பிக் பேனியன் ட்ரீ வித் கவுண்ட்லெஸ் ரூட்ஸ் அரவுண்ட். அதாவது ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய விழுதுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை சுற்றி வராரு. ஓகேவா, he traveled around it for a few minutes and came back to the starting point. ஓகேவா, ஒரு டைம் சில நிமிஷம் சுற்றிட்டு என்ன பண்ணாரு, அகெயின் அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நிற்கிறாரு. such a big banyan tree exclaimed பொன்னி அண்ட் வேலன். இவ்வளோ பெரிய ஆலமரமா அப்படின்னு சொல்லிட்டு வேலனும் பொன்னியும் ஆச்சரியப்படுறாங்க. ஓகேவா, this is a very big banyan tree and is the oldest in this forest. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப பெரிய ஆலமரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஒரு பழைய பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹேபிடேட் ஆஃப் thousands ஆஃப் பேர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேபிடேட்னா என்னது, வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is as famous as the banyan tree in the Indian Botanical Garden in Howrah, said Manimaran. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கட்டாவில் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் ஹவுரா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க மணிமாறன். there is another big banyan in Adayar, Chennai. it is as big as that. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அடையாரில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. I saw that when I visited the Theosophical Society and wondered at it, said பொன்னி. ஓகே, நான் வந்து அதை பார்த்துருக்கேன், தியோசோஃபிக்கல் சொசைட்டி அந்த மாதிரி அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அடையார் ஆலமரத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பொன்னி சொல்கிறான். Let us now go slowly because there is a herd of elephants climbing the mountains right behind the banyan tree, said Manimaran. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகணும், ஏன்னா நிறைய வந்து எலஃபண்ட்ஸ்னோட கூட்டம், அது யானை கூட்டம், ஹர்ட் ஆஃப் எலஃபண்ட்ஸ்னால் யானை கூட்டம் வந்து வரப்போகுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போக போகுது அப்படின்னா அந்த மலை ஏறுறதுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மணிமாறன். வேலன் replied at once, oh, aren't the wild elephants ferocious? Are we in danger? ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வைல்டு எலிஃபெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபெரோசியஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, அப்போ நம்ம ஏதாவது வந்து ஆபத்தில் இருக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கேட்குறாங்க வேலன். மணிமாறன் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மணிமாறன் said, first and foremost we are not supposed to trouble the wild animals because the forest is their home. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து வைல்டு அனிமல்ஸ்க்கு எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, அது தொல்லை பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் தான் அதனோட ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. we can admire them without disturbing them. ஓகே, நம்ம அதை வந்து ரசிக்கலாம், அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே.